சுற்றுலா போகணும்னு ஆசையா வெளிநாட்டுக்கு போய் அங்க ஒரு பெரிய சோகம் நடக்கும்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. வியட்நாம் நாட்டுக்கு சுற்றுலா போன 32 இந்தியர்கள், அதிலேயும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 10 பேர் உட்பட மொத்தம் 15 இந்தியர்கள் ஒரு கொடூரமான படகு விபத்துல உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போ ஒட்டுமொத்த நாட்டையுமே உலுக்கிக்கிட்டு இருக்கு. அந்த படகுல மொத்தம் 36 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. அதுல 32 பேர் இந்திய சுற்றுலா பயணிகள், அப்புறம் 4 பேர் வியட்நாம் நாட்டை சேர்ந்த படகு ஊழியர்கள். இவங்க எல்லாரும் வியட்நாமோட தெற்கு பகுதியில் இருக்கிற பூகுக் தீவு பக்கத்துல இருக்கிற ஹான் மே ரட் கோய் அப்படிங்கிற ஒரு சின்ன தீவுக்கு போயிட்டு திரும்பி வரும்போதுதான் இந்த பயங்கரமான விபத்து நடந்திருக்கு. கடல் நடுவுல திடீர்னு படகு விபத்துக்குள்ளானதும் அங்க இருந்தவங்க எல்லாரும் அலறி இருக்காங்க. மீட்பு குழுவினர் உடனே வந்து 21 பேரை உயிருடன் மீட்டிருந்தாலும் கூட 15 இந்தியர்களோட உயிரை காப்பாற்ற முடியாம போயிருச்சு. பலியான 15 பேர்ல 10 பேர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுதான் மனசை ரொம்பவே ரணமாக்குது. வெளிநாட்டுக்கு ஜாலியா போயிட்டு சந்தோஷமா திரும்பி வருவாங்கன்னு எதிர்பார்த்த குடும்பங்களுக்கு இப்போ அவங்களோட உடல்கள் தான் வரப்போகுது அப்படிங்கிற உண்மை ரொம்பவே கொடூரமானது. இந்த விபத்து எப்படி நடந்துச்சு, அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியா இல்லையா, இல்ல வானிலை மோசமா இருந்துச்சா அப்படிங்கிற பல கேள்விகள் இப்போ எழுந்திருக்கு. அரசாங்கம் இதுல உடனே தலையிட்டு உயிருடன் மீட்கப்பட்டவங்களுக்கு நல்ல சிகிச்சையும், உயிரிழந்தவர்களோட உடல்களை உடனே சொந்த ஊருக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளையும் வேகமா செய்யணும். ஒரு குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷமும் எப்படி சில நிமிடங்களிலேயே கண்ணீரா மாறுது அப்படிங்கிறதுக்கு இந்த வியட்நாம் விபத்து ஒரு சாட்சியா அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே இப்போ இருக்கிற காலகட்டத்துல நடுத்தர வர்க்கத்துல இருந்து எல்லா தரப்பு மக்களுமே தங்களோட விடுமுறை நாட்களை கழிக்கிறதுக்காக வியட்நாம் போன்ற நாடுகளைத்தான் அதிகமா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா அங்க போறதுக்கான செலவுகள் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டுல இருந்தும் நிறைய பேர் குழுக்களாகவும் குடும்பங்களாகவும் அங்க சுற்றுலா போறாங்க. அப்படித்தான் இந்த 32 இந்தியர்களும் ரொம்ப ஆசையா தங்களோட கவலைகளை எல்லாம் மறந்துட்டு சில நாட்கள் நிம்மதியா இருக்கலாம்னு வியட்நாமுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அங்க இருக்கிற பூ குக் தீவு அப்படிங்கிறது உலக அளவுல ரொம்ப பிரபலமான ஒரு சுற்றுலா தலம். அங்க இருக்கிற அழகான கடற்கரைகளையும் குட்டி குட்டி தீவுகளையும் பார்க்கறதுக்காகவே தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றது வழக்கம். இவங்களும் அந்த மாதிரி ஒரு அழகான அனுபவத்தை தேடித்தான் அந்த ஹான்மே ரட்டங்கோய் தீவுக்கு போயிருக்காங்க. நாள் முழுக்க அங்க ஜாலியா சுத்தி பார்த்துட்டு மாலை நேரத்துல தங்களோட தங்கும் விடுதிக்கு திரும்புறதுக்காக அந்த படகுல ஏறி இருக்காங்க. 4 வியட்நாம் ஊழியர்கள் அந்த படகை இயக்கி இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கடல் பகுதி ரொம்ப ஆத்தப்படியா இருக்கும்னு தான் எல்லாரும் நம்பி இருப்பாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த படகு நடுக்கடல்ல வந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா விபத்துக்குள்ளாகி இருக்கு. படகு கவிழ்ந்ததா இல்ல வேற ஏதாவது பாறை மேல மோதி விபத்து நடந்துச்சா அப்படிங்கிற முழு விவரங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமா வரல என்றாலும் அந்த நிமிஷத்துல அங்க இருந்தவங்க எவ்வளவு பயந்திருப்பாங்க, எவ்வளவு மரண பயத்தை அனுபவிச்சிருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கவே நெஞ்சம் பதறுது. சுத்தி அலைகள் அடிக்கும்போது உயிரை காப்பாத்திக்க போராடின அந்த 21 பேரை மீட்பு குழுவினர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காப்பாத்தி இருக்காங்க. அவங்க இப்போ வியட்நாம்ல இருக்கிற உள்ளூர் மருத்துவமனைகள்ல சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்கள சிலரோட நிலைமை இன்னும் கவலைக்கிடமா இருக்குன்னு சில தகவல்கள் சொல்லுது. ஆனா மீதி 15 பேரோட உடல்கள் மீட்கப்பட்டப்போ அங்க இருந்த இந்திய தூதரக அதிகாரிகளும் சரி உள்ளூர் மக்களும் சரி ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த 10 பேரோட குடும்பங்களுக்கு இந்த செய்தி எப்படி போய் சேர்ந்திருக்கும், அவங்க எவ்வளவு துடிச்சு போயிருப்பாங்கன்னு வார்த்தைகளால சொல்ல முடியாது. இந்த விபத்து நடந்த உடனே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த விஷயத்துல உடனே தலையிட்டு இருக்காங்க. வியட்நாம்ல இருக்கிற இந்திய தூதரக அதிகாரிகள் விபத்து நடந்த இடத்துக்கு விரைந்து போய் மீட்பு பணிகளை மேற்பார்வையிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம உயிருடன் மீட்கப்பட்ட நம்ம மக்களுக்கு தேவையான எல்லா மருத்துவ உதவிகளையும், அவங்க மனரீதியா தேர்வுறதுக்கான கவுன்சிலிங் உதவிகளையும் செய்யணும்னு கோரிக்கைகள் வலுத்துட்டு இருக்கு. அதே நேரத்துல உயிரிழந்த 10 தமிழ்நாட்டு மக்களின் உடல்களையும் மற்ற இந்தியர்களின் உடல்களையும் எந்தவித தாமதமும் இல்லாம முறையான சட்ட வழிமுறைகளை வேகமா முடிச்சு விமானம் மூலமா இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் மத்திய மாநில அரசுகள் இப்போ தீவிரமா செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த விபத்து மூலமா நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, வெளிநாடுகளுக்கு நாம சுற்றுலா போகும்போது அங்க இருக்கிற உள்ளூர் படகு போக்குவரத்து மற்றும் இதர சாகச விளையாட்டுகளோட பாதுகாப்பு தரம் எப்படி இருக்குன்னு நாமளும் ஒருமுறை சரிபார்க்கிறது நல்லது. ஏன்னா பல நாடுகள்ல சுற்றுலா பயணிகளோட பாதுகாப்புல சில சமயம் அலட்சியம் காட்டப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. இந்த விபத்துக்கான உண்மையான காரணம் என்னன்னு வியட்நாம் அரசு முழு விசாரணை நடத்தி அந்த அறிக்கையை இந்தியாவுக்கு சமர்ப்பிக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த சோகமான சம்பவத்துக்கு அப்புறமா இப்போ பல தரப்புல இருந்தும் பல்வேறு கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சாதாரண சுற்றுலா பயணம் எப்படி இவ்வளவு பெரிய உயிரிழப்புல போய் முடிஞ்சது அப்படிங்கிறதை நாம இன்னும் ஆழமா அலசி பார்க்கணும். வியட்நாம் நாடு இயற்கை எழில் கொஞ்சுற இடமா இருந்தாலும்
அங்க இருக்கிற சில உள்ளூர் போக்குவரத்து அமைப்புகள்ல பாதுகாப்பு விதிமுறைகள் சரியா பின்பற்றப்படுதா அப்படிங்கிற சந்தேகம் இப்போ உலக அளவில் இருக்கிற சுற்றுலா பயணிகள் மத்தியில எழுந்திருக்கு. விபத்து நடந்த அந்த பூகூக் தீவு பகுதி வழக்கமாவே மாலை நேரங்கள்ல கடல் அலைகளோட வேகம் அதிகமா இருக்கிற ஒரு இடமா சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த 36 பேரையும் ஏத்திக்கிட்டு வந்த படகுல போதுமான அளவு லைஃப் ஜாக்கெட் எனப்படும் உயிர்காக்கும் அங்கிகள் இருந்ததா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இப்போ ரொம்ப முக்கியத்துவமா பார்க்கப்படுது. ஏன்னா படகு கவிழ்ந்த உடனே 21 பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒருவேளை அந்த உயிர்காக்கும் அங்கிகளை அணிந்திருக்கலாம், இல்லைன்னா நீச்சல் தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஆனா உயிரிழந்த அந்த 15 பேருக்கு அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் சரியா போய் சேரலையா அப்படிங்கிற கோணத்துல இப்போ விசாரணைகள் போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில இருந்து போன அந்த 10 பேர் தங்களோட சொந்த ஊர்ல இருந்து கிளம்பும் போது எவ்வளவு சந்தோஷமா தங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட சொல்லிட்டு கிளம்பி இருப்பாங்க. அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் சமூக வலைத்தளங்கள்லையும் வியட்நாம்ல எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்துட்டு இருந்த அந்த சில மணி நேரங்கள்லயே இப்படி ஒரு மரண செய்தி வரும்னு அவங்க குடும்பத்தினர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அவங்களோட சொந்த ஊர்கள்ல ஒட்டுமொத்த கிராமமே சோகத்துல மூழ்கி இருக்கு. பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள்னு அங்க இருக்கிறவங்களோட அழுகுரல் ஒட்டுமொத்த பகுதியையுமே ரணமாக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம தமிழக அரசும் இப்போ ரொம்ப தீவிரமா செயல்பட்டு வர்றாங்க. முதலமைச்சர் சார்புல வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சகம் மூலமா வியட்நாம்ல இருக்கிற தூதரகத்தை தொடர்ந்து தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்காங்க. உயிரிழந்தவர்களோட குடும்பங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் ஆறுதல்களையும் அரசு தரப்புல இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட உடல்களை சென்னை விமான நிலையத்துக்கு கொண்டு வர்றதுக்கும் அங்கிருந்து அவங்களோட சொந்த ஊர்களுக்கு அரசு செலவிலேயே ஆம்புலன்ஸ் மூலமா கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் தேவையான எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. இனிமேல் இப்படி ஒரு விபத்து யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னா சர்வதேச சுற்றுலா போறவங்க சில விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். குறிப்பா கடல் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளும் போது அந்த படகு நிறுவனங்களுக்கு முறையான உரிமம் இருக்கா, வானிலை அறிக்கை எப்படி இருக்கு, படகுல அளவுக்கு அதிகமா ஆட்களை ஏத்துறாங்களா அப்படிங்கிறதை நாமளும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு பார்க்கணும். வியட்நாம் அரசாங்கமும் இந்த விபத்துக்கு காரணமான அந்த படகு ஊழியர்கள் 4 பேர் மேலேயும் அந்த நிறுவனத்தின் மேலேயும் கடுமையான சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும். அப்போதான் இனிமே வர்ற சுற்றுலா பயணிகளோட பாதுகாப்பு அங்க உறுதி செய்யப்படும். இந்த கடுமையான துயரத்துல இருந்து மீள முடியாம தவிக்கிற அந்த 10 தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கும் மற்ற 5 இந்திய குடும்பங்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த நாடே இப்போ துணையா நிற்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த துயரமான நிகழ்வை பத்தி நாம நிறைய பேசினோம். ஆனா இது போன்ற செய்திகள் இனிமேல் எந்த குடும்பத்திலும் நடக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய விருப்பமும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புங்கிறது வாழ்க்கையை உயர்த்தணுமே தவிர அதுவே ஒரு சுபமற்ற முடிவா மாறிடக்கூடாது. முறையான வழியில போறது எவ்வளவு முக்கியங்கிறத ஒவ்வொரு இளைஞரும் புரிஞ்சுக்கணும். இது போன்ற சமூக அக்கறை கொண்ட செய்திகள் மற்றும் உண்மை தகவல்களை தொடர்ந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. அப்போதான் நாம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இதை உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்க ஒரு ஷேர் யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை காப்பாத்தலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.